வா, இன்னைக்கு வேற மாட்டு பொங்கல். சரியான வேலை இருக்க போகுது. எப்படிதான் எல்லா வேலையும் நான் செய்ய போறேனோ. மாளுக்கு வேறையா வந்தாச்சு. செலவுக்கு காசு இல்லை. இன்னைக்கு சாப்பாட்டுக்கு கூட ஒரு வழி இல்லை. என்ன பண்றதுன்னே தெரியல. அஜிஜோ, இந்த நான் எதுக்கு ஃபோன் பண்றேன்னு தெரியலையே. ஹலோ, சொல்றா மச்சான். ஏய் எங்கடா இருக்க? மால்ல கொஞ்சம் பிஸியா இருக்கேன்டா. சொல்லு. ஏய், இன்னைக்கு ஒரு சூப்பரான வேலை இருக்குடா. சூப்பரான வேலையா? இன்னைக்கு நாள் ஃபுல்லா இவனை வச்சு ஓட்டிட வேண்டியதாண்டா. வந்தேன்னா ஒரு நல்ல அமௌண்ட் பார்க்கலாம்டா. நீ வந்தா மட்டும் போதும்டா. நேரா வடஸ்தூர் வா. பெட்ரோல் காசு கூட நான் கொடுத்துறேன்டா. பெட்ரோல் கொடுத்துறியா? சாப்பாடு கூட நான் போட்டுறேன்டா. சாப்பாட்டுக்குமா? இன்னைக்கு ஓகேடா மச்சான், இப்ப வந்துடுறேன்டா. மச்சா, என்ன வேலை என்ன வேலை என்ன வேலை? மச்சா, வேலையெல்லாம் பெரிய விஷயமே இல்ல மச்சா. போய் நீட்டா பண்ணிக்கலாம் மச்சா. 10 நிமிஷம் இல்ல, அரை மணி நேரத்துல முடிச்சலாம் மச்சா. பையன்டா, அரை மணி நேரத்துக்கு சாப்பாடும் போட்டு பெட்ரோலும் கொடுத்து சம்பளம் கொடுக்குறான். சரிடா, போலாம்டா மச்சா. என்னடா பிடிச்சுக்கடா, வச்சுக்கடா. இதை வச்சு என்னடா வேலை? இதை வச்சுதான்டா வேலையே மச்சா. இங்க பாரு மச்சா, நம்மளை சுத்தி இருக்கிற இந்த ஜீவநிலை எல்லாம் கழுவுறதுக்குதான் மச்சா நம்ம வந்துருக்கிறோம். ஆடு கழுவணுமா? ஆடு மட்டும்தானா? அட என்ன கூறு கட்டத்தனமா பேசுற? இன்னைக்கு மாட்டு பொங்கல் இல்ல, 4 மாட்டையும் தான் கழுவோன்னு. அப்போ சாப்பாடு? அட நம்ம மாட்டு பட்டியல வைப்போம்ல சாப்பாடு, அதுதான் சாப்பாடு. வண்டிக்கு பெட்ரோல் சொன்னீங்க மச்சான். அட பெட்ரோல் என்ன 20 ரூபாய்க்கு போனா நம்ம பங்க்ல அடிச்சு கொடுக்க போறாங்க. இது அப்போ சம்பளம் சொன்னீங்க அது? மச்சா, நம்ம இந்த 2ஆம் வகுப்பு படிக்கிறப்போ ஒண்ணு கொடுவாங்களவா. அப்ப அந்த பக்கத்துல போனோம்னா ஒரு பாட்டி கடை இருக்கும். அந்த கடையில வந்து ஜவு மீட்டா கொடுப்பாங்களவா. மச்சா செமையா இருக்குடா. அந்த ஜவு மீட்டா வாங்கி கொடுக்குறப்போ ஒரு 20 பைசா நான் உனக்கு கொடுத்தேன். அது ஈனி எனக்கு கொடுக்கல. அதை நம்ம சம்பளமா வச்சு கழிச்சுக்கலாம் மச்சா. ஆமா, இன்னும் மாடா நினைவு வச்சுட்டு இருக்க.